டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. ஸ்டோரி அவ்வளோ இல்லை, எல்லா இடத்த பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டோரி புதுசாக எதுவும் இல்லை. சில மூவிஸ் நல்லா இருக்குது, மற்றபடி ஓவராலாக டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது. செமையாச்சு படம். நார்மல் கமர்ஷியல் மூவி தான் ப்ரோ. இது லோகேஷோட மூவி மாதிரி இல்லை. லோகேஷ் மூவினா நாங்கள் செப்பரேட்டாக கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு வருவோம். லோகேஷ் மூவினா இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி பேஸில் போகும். எல்சியும் இல்லை, நார்மலாக சொல்கிறேன். கொஞ்சம் அவரோட ஸ்டோரி திங்கிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மற்ற இல்லை ப்ரோ, வாய்ப்பு இல்லை ப்ரோ. இல்லை, இது 1000 crore அடிக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் தான் நடக்கணும். வார் 2 வந்து டிசாஸ்டர். ரொம்ப மட்டமாக இருந்தால் மட்டும்தான் இது 1000 crore அடிக்கும். பட் படம் பார்த்தா இது 1000 crore அடிக்கிற மாதிரிலாம் இல்லை. நார்மலாக தான் இருக்கும். கொஞ்சம் எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா மேபி சான்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்ஸ்டான படம் மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி திடீர்னு நான் இன்னொரு தடவை போய் பார்த்தா ஃபுல்லாக புரியும் எனக்கு. 1000 crore வாய்ப்பு இல்லை ப்ரோ. இது ஜெயிலரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனும் நல்லா ஹைப் எடுத்துவாங்க. ஆனால் இது அந்த அளவுக்குலாம் இல்லை. கமர்ஷியலாக இல்லை. கமர்ஷியலாக பார்க்கலாம். ஃபேமிலியர்ஸ்லாம் வந்து பார்க்கணும். ரொம்ப வைலன்ஸாக இருக்குது. ரொம்ப மரண மாசாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் தலைவர் ராக் ஸ்டார் கலக்கிட்டாரு. வயிற்றுச்சல் பிடிச்சவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் செமையாக இருக்குது. மரண மாஸ். ரஜினிக்காக பார்க்கலாம் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கண்டுக்க கூட செய்யாதீங்க. படம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். படம் பூரா தலைவன் அப்படியே இந்த நெகட்டிவ் வைப்ஸ் மாதிரி சொல்லுவாங்களே, அது மாதிரி கிடையாது. தலைவன் பாடியிலேருந்து பாசிட்டிவ் வைப்ஸ் தான் பறக்குது. அப்படியே ஆறா ஃபார்மிங் பண்ணிட்டு தெரியுறான். இவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு வெறி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கானா. ஒரு சரியான மெண்டலானுவேன். நான் ஒரு அணிலும் மெண்டலானு சேர்ந்து மாதம் என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் ஸ்டப்னு போயிடுச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. ஒரு தாட்டி பார்க்கலாம். நான் வேறு லெவல் படணும். இவனெல்லாம் கண்டுக்காதீங்க. படம் வேறு லெவல். எவ்வளோ தடவை வேணாலும் பாருங்கள். ரஜினியை விட ரஜினி கூட நடித்தவங்க நாகார்ஜுனா அவனுங்களாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. அவன்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக கத்தியிருக்கான். அவன் தான் சும்மா சொல்லிட்டு இருக்கான் மொக்க படம் அப்படி இப்படின்னு. நார்மல் டிப்பிக்கல் ஸ்டோரி தான். ஸ்டோரி என்னன்னு நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுப்பீங்க படம் பார்க்க. ஆனால் அது எடுத்த விதம் தான் வேறு லெவல். இல்லை, ஓகேங்க. வைலன்ஸ் கூட அவ்வளோ இதுவாக இல்லை, நல்லாயிருக்கு. எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரலங்க. த்ரில்லர் மூவி நல்லாயிருக்கு. 50 இயர்ஸாக அதே மாதிரி ஃபைட்டு சாங்ஸு அதே மாதிரி தான் இருந்தது. சார் தலைவர் இருக்கார், வேற என்ன வேணும்? ஆக்ஷன் சூப்பராக இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, சாங்ஸ் இருக்குது, மியூசிக், எவ்ரிதிங் இஸ் ஆசம் அபவுட் த மூவி. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எவ்ரிதிங் இஸ் ரியலி குட் அபவுட் த மூவி. எல்லாரும் கண்டிப்பாக வந்து தியேட்டரில் வாட்ச் பண்ணுங்க. அதுக்கும் மேலே அள்ளிடுவார் சார். அது எதனால் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தா, லோகேஷ் வேறு, அவர் மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். ஆனால் இல்லாமல் போனீங்கன்னா யாராக இருந்தாலும் திருப்தியாக வரலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக டீசெண்டான படம். ரிவ்யூஸ்லாம் பார்க்காத தான் வந்தேன். நெகட்டிவ் ரிவ்யூ படி பார்த்தா ஃபைட்லாம் ரொம்ப அதிகம். நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் வச்சு அருமையாக இருந்ததுண்ணா. பக்காவாக இருந்துச்சு படம். சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. சும்மா அப்படியே பசங்க கூப்பிட்டான்னு தான் வந்தேன். ஆனால் சூப்பராக இருந்துச்சு படம். பயங்கரமாக இருந்துச்சு. தொண்டையே வலிக்குது பாருங்க. கத்தி தொண்டை கட்டிச்சு. அருமையாக இருந்தது. நம்ம எப்பவும் போல் ஒரு பழைய பாட்டை போட்டு மாஸ் பண்ணிட்டாரு. ரொம்ப இல்லாமல் ஒரு 2 பாட்டு மட்டும் போட்டிருக்காரு. ஆனால் சூப்பராக இருக்குது. பக்காவாக இருக்குது. பார்க்கலாம். லாஸ்ட் 20 minutes மட்டும் இல்லைனா, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருந்தது. அது வந்து இன்டர்வலில் வந்து நல்லா பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் லாஸ்ட் 20 minutes இன்னும் மாஸ் நல்லா பில்டப் ஏற்றி நல்லா, அதுவும் அந்த விண்டேஜ் தலைவர்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிளாஸாக மாஸாக இருந்தது. ஓகே, நல்லா செகண்ட் ஹாஃப் வந்து விறுவிறுப்பாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி தெரியும். பட் ஆனால் நல்லா எடுத்துகிட்டு போயிடுச்சு. அப்படிலாம் இல்லை, நான் யாருக்கு எது ஃப்ரெஷ் மைண்டாக வாங்க பார்த்துட்டு இருப்பாங்க. படம் தரமான படம். வந்து செய்கையாக இருக்குது. நல்லா லோக்கி சாமம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் ஒரு இந்த லென்த்து வந்து கொஞ்சம் ஒரு லேக் தான். பட் மற்றபடி கேரக்டர் சூஸ் பண்ணது எல்லாமே பார்த்தா இல்லை. கண்டிப்பாக அது அந்த எல்சி யூனிட் அந்த மாரிலாம் கிடையாது. செப்பரேட் செஷன் தான் அது. நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. இல்லை டைம் தான் கொஞ்சம் பெருசாக இருந்தது தவிர மற்றபடி மூவி இஸ் குட். கேமியோஸ்லாம் நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் எல்லாரும். நல்லா இருந்தது. உண்மையாக நல்லா இருந்தது. அதான் டைம் மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். ரொம்ப இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க. நல்லா இருந்தது. நாங்கள் விக்ரம் அளவுக்கு தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். அதே மாதிரி தான் இருந்துச்சு கிட்டத்தட்ட. படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஃப்ளாஷ்பேக் கொஸ்டின் எல்லாமே இருக்குது. எல்சியும் நினச்சி வந்தோம். ஆனால் எல்சிக்கு இதுவாகவே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காரு. லேக்லாம் எதுவுமே இல்லை ப்ரோ. நல்லாவே இருந்துச்சு. ஃபேமிலியோடு பார்க்க முடியல கூட ஒரு பசங்களாம் வந்து 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். படம் சூப்பராக இருந்தது. அவங்க டிஏஜிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ஃப்ளாஷ்பேக் அந்த பாஷா ரெஃபரன்ஸ் வந்தது, அதெல்லாம் சூப்பராக இருந்தது. பாஷா ரெஃபரன்ஸில் அது சூப்பராக இருந்தது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டு எடுப்பாங்களா அந்த பாஷா படத்தில் கிளைமேக்ஸ் ஆடுறது சூப்பராக இருந்தது படம். இப்போது அட்லின்னு பார்த்தா தெரியும், அட்லி இந்த மாதிரி தான் எடுப்பார் மூவிஸ் அந்த மாதிரிட்டு. இப்போ நெல்சன் பார்த்தாலுமே தெரியும், ஓகே நெல்சன் இப்படி தான். பட் லோக்கின்னு நினைக்கும் போது சில பாயிண்ட் நம்மளுக்கு வரும், இந்த மாதிரிலாம்
ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் வச்சுருப்பாங்க. ட்விஸ்ட் இருக்குது, டர்ன் இருக்குது. பட் வந்து இந்த ஸ்டோரி பார்க்கும்போது லோகேஷோட ஸ்டோரி மாதிரி தெரில. நார்மல் எல்லா டேரக்டர்ஸுமே எடுத்துருக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. நான்லாம் எப்படி சொல்கிறது, வந்தது வந்து லோகேஷ்காக தான், ஓப்பனாக சொல்கிறேன். பிடிக்கும் ரஜினி, அதை தாண்டி வந்து லோகேஷ் அந்த நேம்காக தான் வந்தேன். நான்லாம் நான் குவாலிட்டியில் இது வரைக்கும் எந்த மூவிஸுமே அடித்தா நல்லது தான். பட் அதெல்லாம் தாண்டி இப்போ 2 சைடுமே, அதுவுமே இப்போது ஹிந்தி சைட்லலாம் பார்த்தா அது கண்டிப்பாக ஓடிடும். பட் இங்கே அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்தால் சான்ஸ் இருந்திருக்கும். இது ஓகே, ஆவரேஜ் மூவி, அவ்வளோதான். ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸ். கேமியோன்னு சொல்ல முடியாது, எல்லாம் டீசெண்டாக இருந்துச்சு. இவர் வந்து 5 மினிட்ஸ் தான் வராரு அமெரிக்கானு, லாஸ்ட் 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வராரு. ரொம்ப தூரமாக உள்ளே போகிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. ரொம்ப லேக்லாம் ஆகல, கதை ரொம்ப உள்ளே போகிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கேமியோ தான் பக்காவாகுது. புதுசாக ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருக்காரு, வெளியே உள்ள இதில் தான் விட்டுருக்காரு, தர மாதிரி இருக்குது அந்த பிஜிஎம், சூப்பராக இருக்குது. லோக்கி இல்லைனா லோக்கி டச் வந்து அவ்வளோ தெரியல. பட் ஆனால் தலைவருக்காக எடுத்த படம் தான் இது. பக்கா மாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாம் வந்து எந்த எக்ஸ்பெக்டாக ரிவ்யூலாம் கேட்காம வந்து பாருங்கள், படம் தரமாக இருக்கும். சாங்ஸ் வந்து அதான் விக்ரமில் போட்ட அளவுக்கு அந்த பிஜிஎம்ஸ்லாம் இல்லை, இருந்தாலும் ஓகே, அந்த பிஜிஎம்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்கானுங்க. ஓகே, ஒருத்த தான் படம் வந்து தலை. மோனிகா அந்த ஒரு சாங் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது, ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்தது. சாங்ஸ் எல்லாமே ஓகே தான், பிஜிஎம்ஸ் அங்கங்கே கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஓகே ஓரளவு ஒருத்தர் இருந்தது.